லட்சுமி, இன்னும் இளவரசியும் சாந்தியும் வரலையே? ஆமாக்கா, இளவரசியும் சாந்தி மணி 11 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு வந்துருன்னு சொல்லிட்டாங்க. ஒன்றுமே வரலக்கா. பஸ் எதுவும் வந்துட போகுது. சரி விடாக்கா, கவலைப்படாதீங்க. பஸ் வரத்துக்கு இன்னும் டைம் இருக்குது. இளவரசி அக்கா சரி விடுங்க. சாந்தி என்ன செய்வணும்? 4 மணி சீக்கிரம் வராமல் ஒரு பதற்றத்திலே வைக்க வரலாட்டுருந்து. வரட்டும் வரட்டும். சாந்தி விட்டுட்டு கூட போயிடலாம். சரி, நாம் 3, இளவரசி அக்கா 4 பேராக இருந்தால் 5 பேராக போகலான்னு தான். சாந்தியும் சரின்னு என்னடான்னு இப்போ வச்சுருக்கிறேன். இல்லைன்னா நீ வரக்கட்டி கிடக்குறான்னு சொல்லிடுவேன். சரி விடு சின்ன பொண்ணு. அவள் வந்தா நீலாம் எதுவும் சொல்லாத, அப்புறம் ஏதாவது நினச்சி போகிறேன். சரி, ஃபஸ்ட் நல்ல கருத்துக்கு போகிறேங்க. நல்லா நினச்சின்னு போக விடு. எதுக்கு வேணாம், எதுவும் சொல்லாத. வரட்டும், பஸ் வரத்துக்கு தான் டைமுக்கு இதுன்றல. மெதுவாக வரட்டு விடு அக்கா. சரி, அவங்க மெதுவாக தான் வரட்டும். நம்ம போயிட்டு ஏதாவது பழம், பூ, ஸ்வீட்டு வாங்கின்னு போகணும்ல. ஏன் லட்சுமி அக்கா, அது வாங்கிட்டு போகக்கூடாதா? என்னக்கா சொல்கிறீங்க? வாங்கிட்டு போகணுக்கா. ஏன் சின்ன பொண்ணு, இப்போ நான் வாங்கின்னு போக மாட்டேன்னு சொன்னேன்னா வாங்கின்னு போகணும்லக்கான்னு சொன்னேன். அம்மா இங்கேயே ஆரம்பிச்சிடாது. வாங்கின்னு போகிறக்குள்ள அங்கே போய் வாங்கின்னு போகலாம். அமைதியாக இருங்க 2 பேரும். அம்மின்னா அவங்க வரட்டும் 2 பேரும். மைனி, லேட் ஆயிடுச்சா மைனி? இல்லை இளவரசி, இன்னும் இல்லை. பஸ் வரத்துக்குன்னு டைம் இருக்குது. பரவாயில்ல விடு, வந்துட்டல. அப்புறம் என்ன? இன்னும் இந்த சாந்தியை தான் காணும். இல்லை, நான் கூட லேட் ஆயிடுச்சுன்னு வேகமாக ஓடி ஓடி வந்தேன். பஸ் இது போயிடுதோ, எல்லாம் கிளம்பிட்டிங்களோ அப்படின்னு. இல்லை இல்லை இளவரசி அக்கா, பஸ் இன்னும் வரல. அனு என்ன பண்ணுறான்? அனு தனியாக வீட்டில் விட்டுன்ட்டிங்களோ? அவளையும் கூட்டின்னு வர தானே அக்கா? அவள் எதுக்கு சின்ன பொண்ணு? நாம தான் போகிறோங்கன்னா அவளாம் வேணாம். அப்படியாக்கா? சரி அக்கா, சரி. மைனி, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உங்கள் அண்ணா சரி, அவர் வந்து 6 பேர் ஆகுது. நீங்களே பொம்பளைங்களே போயிட்டு வாங்க, நீங்கள் 5 பேர் இருக்கிறீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மைனி. ஏதோ நினச்சிக்க போகிறீங்க உங்கள் அண்ணா வரலன்ட்டு. இளவரசி, அண்ணா எனக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. இது மாதிரி போயிட்டு வாங்க, நல்லபடியாக பார்த்துட்டு வாங்க, என்ன எது நல்லா தெரிஞ்சுன்னு வாங்க அப்படின்னு சொல்லிச்சு. பரவாயில்ல விடு இளவரசி. அப்படியா மைனி? சரி மைனி. ராணி அக்கா, இளவரசி அக்காவே வந்துட்டாங்க. இந்த 4 முடி இன்னும் என்னக்கா செய்யும்? இரு சின்ன பொண்ணு, கொஞ்சம் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ நேரம் பண்ணுறான்னு தெரியலையே. ஏக்கா, ஒருவேளை யார் வீட்டுக்கிட்டேனா போயிட்டு குழம்புது வாங்கி வச்சுட்டு வரலான்னு போயிட்டு போல வர லேட் ஆகுச்சுன்னா நம்ம சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏய் சின்ன பொண்ணு, நீ அமைதியாக சின்ன பொண்ணு, இந்த மாதிரிலாம் சொல்லாத. வந்துட்டேன். சாந்தி, இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்த? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அக்கா, அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சாக்கா, மன்னிச்சுக்கோங்க. சரி விடாக்கா, பஸ் வரப்போகுது, வந்தால் கிளம்பி போய் வரலாம். டேய் மச்சான் சுபி, ஏன்டா சோகமாக இருக்க? நம்ம நிலமே புரிஞ்சிக்காம பேசிட்டு இருக்கோம். எப்படி உனக்கு சென்டம் வந்துடும் அந்த நம்பிக்கையில தான் பேசிட்டு இருக்கான். டேய் மச்சான், நீ தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியான்னு தெரியலடா மச்சான். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமாடா? என்னடா சொல்ற மச்சான்? என்ன நடக்க போகுது? வெறுப்பேத்தாதடா மச்சான், நீ வேற. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? உனக்கு என்னப்பா, நீ சென்டம் எடுத்துருவ, நாங்க அப்படியா? எதில் மச்சான் சென்டம் எடுத்துருவ?
என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வைக்குவேன்னு எனக்கே தெரியாதுடா மச்சான். தேங்க்யூ ஸோ மச். டேய் பைத்தியக்காரா, நேற்று பயாலஜி டெஸ்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா இல்லையா சாருக்கு? ஐஸ்வர்யா மேம் நேற்றே சொன்னாங்க இன்னைக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. இன்னைக்கு வேற அவங்க ஃபர்ஸ்ட் பீரியட் அவங்களது தான். என்னென்ன நடக்க போதோ. மச்சான், உனக்கு யார் சொன்னது நான் சென்டம் எடுப்பேன்னு? டேய் பைத்தியம், நீ தான்டா சொன்ன நேற்று. எல்லாம் படிச்ச மாதிரி சொன்னேடா, நான் தான் சென்டம் எடுப்பேன்னு. அது ஒன்றும் இல்லை மச்சான், சென்டம் எடுப்பேன்னு தான் நினச்சேன். ஆனால் வருமா என்னன்னு தான் தெரில. நானும் மீனா பக்கத்தில் உட்காந்து ஆன்சர் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணேன்டா. அந்த மீனா பொண்ணு வாயே திறக்கலடா. இதில் பாதி ஐஸ்வர்யா மேம் வேற அங்கேருந்து இங்கே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுறதோ. நீனாலே பூமாரிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தேடா. உனக்கு சொல்லியிருப்பாளே அவ ஆன்சர்ஸ். நானும் பூமாரி கிட்ட கேட்டேன், சோனி கிட்ட கேட்டேன், யாரும் எதுவும் சொல்லடா. மச்சான், இன்னைக்கு மட்டும் அடி வாங்கணும்னு வச்சுக்க, கிளாஸ் முன்னாடி அசிங்கமாயிடும்டா. மேம் வேற சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒன்று வச்சாங்கன்னு வையே, அவ்வளோதான். எனக்கும் அதை நினச்சாதான் மச்சான் பயமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம எந்த நிலமையில வீட்டுக்கு திரும்பி போகிறோம் தெரியலடா மச்சான். டேய் மச்சான், சோனி வந்திருக்காடா. மச்சான் சைலண்டாக வந்துடு, எதுவும் பேசாத அவ கூட. அவன் நம்பிக்கை துரோகிடா, பேசவே கூடாது. சரியாடா மச்சான்? டேய் சுபி, டேய் உன்னதான்டா. மச்சான் சொல்லிடு, நான் யார் கூட பேசுறதா இல்லை, சரியா? டேய் அப்படி என்னடா பண்ண நான்? எல்லாம் அவங்களுக்கு தெரியும், அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு. மச்சான் சைலண்டாக போயிட சொல்லு மச்சான், அப்புறம் விபரீதமாக ஆயிடும், சொல்லிட்டேன். டேய் என்னன்னு சொன்னாதான்டா தெரியும். என்ன தெரியணும் உனக்கு? இல்லை என்ன தெரியணும்னு கேட்குறேன். கம்முன்னு போயிட அந்தால, மனுஷனை டென்ஷன் கேட்பின. வந்துட்டா இப்பதான் சுபி சுபின்னு. நேற்று ஒரு மனுஷன் பக்கத்தில் உட்காந்துருக்காளே, சரி கேட்கலாம், ஏதாச்சும் ஆன்சர் தெரியுமா சொல்லுடி சொல்லுடின்னு. ஏதாச்சும் வாயை திறந்தியடா நீ? சொல்றியடி சொல்றியே, அப்ப தெரியலையா? ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு மேல டீச்சர் இருக்காங்க உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சாடி? இப்போ மட்டும் வந்துட்டேன் சுபி சுபின்னு படி அந்தால. ஏலே சுபி, அந்த டீச்சர் பற்றி உனக்கே தெரியும் இல்லைலே. ஐஸ்வர்யா மேம் மட்டும் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அவங்க சாவடிக்கிற மாதிரி அடிப்பாங்க. ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழும்ல. நீ எத்தனை வாட்டி வாங்கியிருக்க? நீயே இப்படி சொல்லாமாடா? ஏண்டா இப்படி பண்ணுற? என்னடி அவமானப்படுத்துறியா? நான் தான் அதிகமாக அடி வாங்கியிருக்கேன்னு. போட்டி அந்தால வந்துட்டான். போய் உங்க வேலை என்னமோ அதை பாருங்க போங்க. என் கூட இனிமேல் யாரும் பேச தேவையில்ல, நானும் பேசுறதா முடிவில் இல்லை. போயிடு சொல்லிட்டேன். டேய் மச்சான், ஏன்டா அப்படி பேசிட்டா அவகிட்ட? அஜய் அமைதியா இருந்துரு. அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவ உன் ஆளுன்றதுனால பொறுமையா பேசிட்டு இருக்க சொல்லிட்டேன். டென்ஷன் படுத்தாதீங்க. மச்சான், பூமாரி வந்துட்டாடா. எவ்வளோ வரட்டும்டா, எனக்கு என்ன? வாயை மூடிட்டு உட்காந்துரு, அப்புறம் ஏதாச்சும் சொல்லிட வர சொல்லிட்டேன். என்னாச்சு சோனி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதுவா பூமாரி, நம்ம கிளாஸில் 2 குரங்கு பின்னாடி உட்காருமே, அந்த குரங்கு நம்ம மேலே கோவமாக இருக்கான், அதான். என்னடி சொல்கிற சோனி? நம்ம கிளாஸில் எங்கே இருக்கு குரங்கு?
ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் வந்துச்சா என்ன? ஆமாம் ஆமாம், புதுசாக தான். பேர் சுபி, அப்புறம் அஜய். எட்டி சோனி, அமைதியா இருந்துரு. அப்புறம் குரங்கு என்ன பண்ணணும்னு காமிச்சிருவேன். என்னாச்சு சுபி, ஏன் காலையிலே கோவமாக இருக்க? டேய் உன்னதாண்டா, காது கேட்கலையா என்ன? மச்சான், நீ பேசுறத தவிர்த்துட்டு வேற யார் பேசினாலும் ஏன் காது கேட்காது. என்னாச்சு, எதுக்கு இப்போ இந்த கோவம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்களாம் டாப்பர் இல்லை, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்கள போய் அவங்க வேலையை பார்க்க சொல்றா. அவங்க இப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. அதான் நம்ம உதவியெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுமா என்ன? என்னத்த சொல்லி என்னத்த பண்றது? இவ்வளோ நாள் அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணதே அசிங்கமா இருக்குடா மச்சான். அது ஒன்றும் இல்லை பூமாரி, நம்ம நேற்று எக்ஸாம் அப்போ இவங்களுக்கு காமிக்கலையாம் பேப்பர். அதுக்கு தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சு உக்காந்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களே சரியாக போயிடுவாங்க. சரிவா நம்ம படிக்கலாம். சரி சோனி, வா நம்ம படிக்கலாம். மச்சான், நான் சொல்லல, இந்த கிளாஸ்ல இப்போதைக்கு நம்ம யாருக்கும் தேவையில்லை மச்சான். அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு தேவைப்படுது? அதான் அப்படியெல்லாம் பண்றாங்க. சரி விடு மச்சான், இதெல்லாம் நடக்கிறது தானே. யாரு நம்ம வாழ்க்கையில யார் பர்மனெண்டா இருக்க போறாங்க சொல்லு? டேய் சுபி, வாயை மூடிட்டு அமைதியாக இருந்துட சொல்லிட்டேன். டென்ஷன் ஆயிடுவேன். நீங்கள் படிச்சுட்டு வந்து எழுத வேண்டியது தானேடா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? மச்சான், நீ இப்போ ஏதாச்சும் சொல்லலைன்னா அப்புறம் நான் ஏதாச்சும் சொல்லிடுவேன், பார்த்துக்கோ. அது சரி மச்சான், நான் சொல்லி என்னைக்கு அவள் கேட்டிருக்கா? நான் பேசினாவே அவளுக்கு பிடிக்காது. நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கடா மச்சான். சோனி, இன்னைக்கு மீனா வரலையா? அவள் ஆப்சண்ட் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் பூமாரி. இன்னும் அவளை ஆளை காணுமே. எல்லாம் வந்திருப்பா அவள். அவனுக்கு ஆப்சண்ட் தான் நினைக்கிறேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சுபி, என்ன கையில் பேப்பர் இல்லைன்னு பார்த்துட்ருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை மேம். டடா, இதோ உங்கள் பேப்பர்ஸ். நம்ம இருக்கிற நிலைமையில தடா வேற தேவையா? இந்த மேம் வேற. ஷோ, சுபி, என்னடா பண்ண போறேன்? இப்பவே வயிறு கலக்குதே. என்ன ரெடியா? கொடுத்துடலாமா? என்னது மேம்? அடியா? சுபி, உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ, சரியா? நான் எப்பயும் கொடுக்க மாட்டேன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நீயே கேட்குற, உனக்கு இல்லாததா? வாயை கொடுத்தே மாட்டிக்கிறாயா. அமைதியாகவே இருக்க முடியாத போல. சோனியா. எஸ் மேம். எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருப்பேன்னு ஏதாச்சும் எஸ்டிமேட் பண்ண முடியுமாம்மா உன்னால்? மேம் 50க்கு ஒரு 40 அபவ் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன் மேம். வெரி குட். உன்னோட மார்க்ஸ் வந்து 46 50க்கு. கீப் இட் அப், ஒர்க் ஹார்ட். இதே மாதிரி படிச்சுட்டே இரு. கண்டிப்பாக உன்னால் நல்ல மார்க், இதோட நல்ல மார்க் எடுக்க முடியும். அப்பா, தேங்க்யூ மேம். யா ஓகே மேம். மீனா மேம், மீனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. அடுத்தது நாம தான். யா ஓகே பூமாரி. நெக்ஸ்ட் இஸ் சுபி. எஸ் மேம். கிட்ட வாப்பா, ஏன் அவ்வளோ தூரம் நிற்கிற? இன்னும் கிட்ட வா. ஓகே, எல்லாரும் சுபிக்கு கை தட்டுங்க. நம்ம எழுதுறது ஏதாச்சும் கரெக்டாக வந்திருக்குமோ? பரவாயில்ல, மேம் எதுவும் திட்டாம இருந்தால் சரிதான்.
கிளாப் எல்லாம் பண்ண சொல்றாங்க. சுபி நீ வேற லெவல்டா. தேங்க் யூ மேம். இரு சுபி, இப்பயே தேங்க்ஸ் சொன்னால் எப்படி? இன்னும் இருக்குல்ல, இன்னும் பேப்பரே உன் கைக்கு வரல, அதுக்குள்ளே தேங்க்ஸ் சொன்னால் எப்படி? அது சரி, அப்போ ஏதோ சம்பவம் இருக்கு. சுபி தான் நம்ம கிளாஸோட டாப்பரே, தெரியுமா உங்க எல்லாருக்கும்? படிக்கலன்னு சொல்லிட்டு மச்சான் சென்டம்டா. இவன் வேற அவங்க காமெடி பண்றாங்கன்னு இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. இவன் வேற ஒருத்த பைத்தியக்காரன். சீ. தம்பி, ஏன்ப்பா ஷாக் ஆகுற? இரு, நான் முழுசாக சொல்லி முடிக்கல. அதாவது சுபி தான் நம்ம கிளாஸ் டாப்பரு, ஆனால் மேலே இருந்து இல்லை, கீழே இருந்து. இவன் என்னோட மார்க்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பூமாரி நீ கெஸ் பண்ணி பார்க்கலாம். மேம் ஐ கெஸ் 20 இல்லைன்னா 25 எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன் மேம். சுச்சோ பூமாரி, எதுக்கு நீ இவ்வளோ அதிகமாக சொன்ன? நீ ஃபஸ்ட் சொன்னால 20, அது பக்கத்தில் 0 போடுவாங்கள்ல, 20, அந்த 0 தான் சார் எடுத்துருக்கிறாரு. அதான் சொன்னேன், அவர் பாட்டம்லேருந்து டாப்பர் ஆயிருக்காருன்னு. நிச்சயம்டா. உன்னோட பேப்பரை நீயே வச்சுக்கோ, சரியா? நான் இன்னைக்கு உன்னை சும்மா விடுறேன். ஏன்னா நான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டு வரல, என்கிட்ட தெம்பு இல்லை உன்னை அடிக்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, 100 வாட்டி சேம் கொஷின் ஆன்சர் எழுதிட்டு வரேன். இட்ஸ் யோர் இம்போசிஷன், சரியா? எழுதிட்டு மட்டும் வரல, நாளைக்கு நல்லா தெம்பாக சாப்பிட்டு வந்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன், பார்த்துக்கோ, சரியா? ஓகே மேம். இங்கே பாரு சுபி, நாங்கள் எதுக்கு உன்னை படின்னு சொல்கிறோன்னு உனக்கு இப்போ தெரியாது. நீ எங்களை வந்து ஃப்யூச்சரில் நினச்சிப்ப, ஐஸ்வர்யா மேம் இப்படியெல்லாம் சொன்னாங்க படிக்க சொல்லி அப்படின்னு. நான் எது ஒன்று செஞ்சாலும் உங்கள் நல்லதுக்கு தான் செய்வேன். ஸோ புரிஞ்சு நடந்துக்கோங்க. அட்லீஸ்ட் பாஸ் ஆகிற மாதிரியாச்சும் படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? எல்லாருக்கும் தான். அங்கே லாஸ்ட்டில் ஒருத்தன் நிற்கிறானே அவனுக்கும் தான். வெயிட் பண்ணுப்பா, உனக்கு இன்னும் வரல, வருது. ஓகே, நெக்ஸ்ட். விஜய் வரலையா இன்னைக்கு? இல்லை மேம், விஜய் வரல இன்னைக்கு, ஆப்சென்ட் போல. ஓகே, நெக்ஸ்ட் பூமாரி, வாமா. வெரி குட் பூமாரி. ஆக்சுவலி உன்னோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனோட ரிசல்ட்டு தான் இது. வெரி குட், வெரி இம்ப்ரெஸ்ட். ஓகே, இதுவே கண்டினியூ பண்ணு. கண்டிப்பாக நீ நினச்ச கோலை உன்னால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, டைவர்ட் ஆகாத, இதுவே ஃபாலோ பண்ணு. ஓகே, எவ்ரி ஒன் கிளாப் ஃபார் ஹர். இவ தான் கிளாஸ் டாப்பர், சென்டம் எடுத்திருக்கா, 50 out of 50. தேங்க்யூ மேம். யா, குட், கீவ் இட் அப். என்னப்பா, தனியாக வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கூப்பிடணுமா? கூப்பிடுனா சொல்லு, என்னோட ஸ்டைலில் கூப்பிட்டுறேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம். இல்லை மேம், நானே வந்துடுறேன். சார், நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்களேன், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு. இல்லை மேம், பரவாயில்ல, நீங்களே சொல்லிடுங்க. நீயாச்சும் பரவாயில்ல, 1 மார்க் தான் எடுத்திருக்க. உன் ஃப்ரெண்டும் இருக்கானே, அவன் 0 எடுத்திருக்கான். ஏதோ 1 மார்க் யாருக்கிட்ட கேட்டு எழுதிப்போ போல. இரு, அதுக்கு இன்னும் வரல. நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கன்னாலாம் கொஞ்சம் கிளாஸ்க்கு கொஞ்சம் காமிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் டாப்பர்ஸ் இல்லையா? உங்களோட இன்னோவேட்டிவ் ரைட்டிங்கை வந்து நம்ம கிளாஸ்க்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் எப்படியெல்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ நான் இன்னும் வரல அந்த பாயிண்ட்டுக்கு. நான் அந்த பேப்பரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேன் அந்த பாயிண்ட்டுக்கு. வாங்கிட்டு போங்க. இந்தா உன்னோட பேப்பர், நீயே வச்சுக்கோ. ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான். ஸோ ஆக்சுவலி போன வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கிடச்சிருந்தது, நிறைய சப்போர்ட் கிடச்சிருந்தது.
ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஐ மீன் லைக் ரொம்ப டிமோட்டிவேட்டாகவே இருந்துச்சு. ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ணல. ஸோ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, யாருக்கும் பிடிக்கல போல கதை அப்படின்னு. ஆனால் ஒரு 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஐ மீன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஆக்சுவலி என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணிடுச்சு அந்த கமெண்ட். ஸோ தேங்க்யூ. என்னோடய எஃபர்ட்ஸ் எப்போவுமே இருக்கும். உங்களுக்காக இன்னும் நிறைய விதமான திருப்பங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வர போகிறேன். நிறையா என்ன சொல்கிறது, நிறைய என்னது ட்விஸ்ட் இருக்குது இந்த கதையில். ஸோ நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ நண்பர்களே. ஸோ நண்பர்களே, எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதை உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நான் அதை மாதிரி பண்ணுவேன். ஸோ நம்புங்க நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. ஆக்சுவலி கமெண்ட் போட்டவங்களுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே நண்பர்களே, ப்ளீஸ் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள். சரி வாங்க. அப்புறம் அவங்க 4 பேரும் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. சரி வாங்க, போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். நம்ம இருக்கிற நிலைமையில தடா வேற தேவையா? இந்த மேம் வேற. சுபி, என்னடா பண்ண போறேன்? இப்பவே வயிறு கலக்குதே. ஆக்சுவலி என்கிட்ட 2 டாப்பர்ஸோட பேப்பர் இருக்குது. நான் இப்போ தான் வாங்கினேன் அவங்ககிட்டேருந்து. ஸோ இப்போ அவங்க எந்த விதமாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? தே ஆர் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி அவங்கள மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? புமாரி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோமா, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கொஷின் நான் ஆக்சுவலி சுபி கிட்ட தான் கேட்கணும். சுபி, ஸ்டாண்ட் அப். எஸ் மேம். வாட் இஸ் செல்? மேம், வாட் இஸ் செல்? அதுவா மேம்? செல்னா வந்து நம்ம ஃபோன் பேசுறோம்ல மேம், அதான் மேம் செல். சுபி, அதாவது நான் என்ன கேட்டேன்னா, பயாலஜிக்கல் டேர்மில் செல்னா என்னன்னு கேட்டேன். நான் உங்ககிட்ட ஃபோன் பேசுகிற செல்னா என்னென்னலாம் கேட்கல சுபி. சரி பரவாயில்ல, நீ உட்காரு. உன் ஃப்ரெண்டை எழுப்பு கொஞ்சம். அஜய், ஸ்டாண்ட் அப். எஸ் மேம். நீ என்ன எழுதுனன்னு கொஞ்சம் சொல்கிறியா? செல்னா மேம் டிவி ரிமோட்கெல்லாம் போடுவோம்ல மேம், அதுதானே மேம் செல். ஆ சூப்பர். இந்த மாதிரி ஆன்சர் நான் என் வாழ்க்கையிலே கேட்டதில்லை. ஏன் செல்னா தமிழ் செல் கூட எழுத வேண்டியது தானே? ஏன் 2 பேரும் இந்த 2 செல் மட்டும் எழுதிக்கிங்க? ஆமாம் மேம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் அந்த செல் தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தமிழ் எப்படி சயின்ஸில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செல் எழுதிட்டேன் மேம். வாயை மூடு, பல்ல உடச்சிருவேன். செல்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாதுல்ல? சரி இது இருக்கட்டும். ஃபோட்டோ சிந்தசிஸ்னு ஒன்று இருக்குது நம்ம சப்ஜெக்டில். அது சார், அஜய் சார், கொஞ்சம் என்ன எழுதுனன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார்? மேம், அதாவது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபில்டர் போட்டு நல்லா அழகாக மாற்றுறது தான் மேம் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்படியே ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே? ஃபில்டர் போடணுமா? ஃபில்டரு, இதில் ப்ரொனவுன்சியேஷன் கூட சரியாக வரல. சொன்ன மாதிரி 2 பேரும் 100 டைம்ஸ் எழுதிட்டு வரணும்.
இல்லைன்னா அப்புறம் நீங்களே பார்த்துருவீங்க. நான் என்னோடய எனர்ஜியை காமிச்சிடுவேன். அப்புறம் சொல்லிட்டேன். கோரஸ்க்கு ஒரு குறைச்சலும் இல்லை. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி உங்களோட சப்போர்ட் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது நண்பர்களே. தேங்க்யூ ஸோ மச். இப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நாங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கதையை ரெடி பண்ணி இன்னும் ஃபர்தராக இன்னும் முன்னாடி மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே. பாய் நண்பர்களே.